வெல்கம் டு அவர் சேனல்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் யூனிட் 9 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அனலைஸ் தி ரோல் ஆஃப் ஹெல்த்தி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இன் அகாடமிக் அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ், டெஃபினேஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஹெல்த்தி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இன் அகாடமிக் அச்சீவ்மெண்ட். ஆஃப்டர் தட் கிரியேட் அ பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் கிளைமேட் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, சேம் டெஃபினேஷன் வேணும்னா கூட நீங்கள் எழுதிக்கோங்க. So classroom management, which refers to the wide variety of skills and techniques that teachers use to keep students. So அவங்க வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் தென் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி பசங்களுடைய லேர்னிங்கை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. லைக் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அட்டென்டிவாக இருக்கணும் அவங்க கிளாஸ் ரூமில். அதுக்காக அவங்க வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், வெரைட்டி ஆஃப் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டீச்சிங் மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணி பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் ஹெல்த்தி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இன் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, டீச்சர்ஸ் who foster positive relationship with their students, create classroom environment more conducive to learning and meet students developmental, emotional and academic needs. ஒரு டீச்சர் நம்மோது ஒரு கிளாஸ் ரூமில் போனாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ பசங்களுக்கு வந்து அந்த டீச்சரை பிடிச்சிருக்கணும், டீச்சர்ஸ்க்கு வந்து பசங்களை பிடிச்சிருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் அங்கே ஒரு லேர்னிங் ப்ராசஸே நடக்கும், ஒரு எஃபெக்டிவான லேர்னிங் ப்ராசஸே நடக்கும். ஸோ ஒரு டீச்சரை நம்மோது குழந்தைங்களை எமோஷ்னல் அண்ட் தென் அவங்களோட நீட்ஸ், என்னென்ன தேவைகள் அந்தந்த விதத்தில் அவங்க டெவலப் ஆகணும், அது எல்லாமே தெரிஞ்சு தான் வந்து ஒரு கிளாஸ் ரூம் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணணும். So and then a high school student chooses to share the news that he recently got a part in a community play with his teacher because he knows that his teacher will show genuine interest in his success. So ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு டீச்சராக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ அந்த குழந்தைக்குள்ளே அவங்க மோட்டிவேஷனோ இல்லை லேர்னிங்கோ சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட் டிபெண்ட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாமே டிபெண்ட்ஸ் டு தே டீச்சர் தானே. ஸோ a 4th grade boy who is struggling in math shows comfort in admitting to his teacher that he need help with multiplying and dividing fractions even if most of the students in the class have moved beyond this work. ஸோ ஒரு மேக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறைய இருக்கும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நிறைய ஃப்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தேவைகளை தெரிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அக்வயர் பண்ணிப்பாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சு ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைகள் நீட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கணும். ஸோ பாசிட்டிவ் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் கான்ட்ரிபியூட் டு ஸ்கூல் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அகாடமிக் அண்ட் சோஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த குழந்தைங்களால எதுவும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஒரு அகாடமிக்கில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எவிடென்ஸ்டு பை teachers reported of low conflict, a high degree of closeness and little dependency have been shown to support student adjustment to school. Students who attended math classrooms with high emotional support report increased engagement in mathematics learning. They enjoyed thinking about and solving problems in math and were more willing to help பியர்ஸ் லேர்ன் நியூ கான்செப்ட். ஒரு மேத் கான்செப்ட், ஒரு மேக்ஸ் கிளாஸ் ரூம் போகும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப எமோஷ்னல் சப்போர்ட் தேவை. ஏன்னா அந்த மேக்ஸ் படிக்கிறது அவங்க வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட படித்தா தான் அந்த மேக்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டோட வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொடுத்து அந்த கான்செப்ட் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் கிளைமேட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தோன்னா, teacher should know his students very well. He should know their intelligence, interest, aptitude and likes and dislikes. ஸோ ஒரு டீச்சர் என்னும்போது ஒரு குழந்தைங்களோட நீட்ஸ், ஒரு குழந்தைங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஒரு குழந்தையோட இன்டெலிஜென்ஸ், இன்ட்ரெஸ்ட், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதை லைக் பண்ணுவாங்க, எதை வந்து டிஸ்லைக் பண்ணுவாங்க, எப்படி ஆப்டிடியூட் இருக்குது அவங்களுக்கு, அது எல்லாமே வந்து ஒரு டீச்சர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும். ஸோ டேக் ரியல் இன்ட்ரெஸ்ட் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். earn respect rather than create fear in the mind of his students. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ரெஸ்பெக்ட் தான் அவங்க வந்து சம்பாதிக்கணும். லைக் அவங்கள பார்த்தா வந்து ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு தான் ஒரு குழந்தை சொல்லணும். அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, அவங்க திட்டுவாங்க, அது மாதிரி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணவே கூடாது ஒரு டீச்சராக இருந்து. ஸோ ஒரு டீச்சரை பார்க்கும்போது ஒரு மரியாதை வரணும். அதுதான் வந்து ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஏபிள் டு கம் டவுன் டு தி லெவல் ஆஃப் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த குழந்தைங்களோட லெவலுக்கு வந்து கீழே இறங்கி குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒரு டீச்சராக இருந்து. ஸோ ட்ரீட் ஆல் தி
students with love and affection and be just and impartial to all irrespective of caste, color, creed, sex, status, religion, language and place of birth. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ அவங்களுடைய கலராக இருக்கட்டும், அவங்க ரிலீஜனாக இருக்கட்டும், அவங்க வேறு செக்ஸாகவே இருக்கட்டும், இல்லை வேறு ரீஜனாகவே இருக்கட்டும், இல்லை வேறு பிளேஸ் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இல்லை வேறு லாங்குவேஜாகவே இருக்கட்டும். ஸோ எல்லா குழந்தைங்களும் ஈக்குவல் தான். ஒரு கிளாஸ் ரூம்னும் போது எல்லா குழந்தைங்களும் ஈக்குவல் தான். ஸோ அந்த எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஒரு டீச்சர் வந்து கொடுக்கணும். எல்லோரும் ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி இன்டெலெக்சுவல், ஃபிசிக்கல், எமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோட் இன்ட்ரின்ஸ்டிக் வேல்யூஸ் விச் பில்ட் தி கேரக்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குழந்தைங்களோட கேரக்டரை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு குழந்தைங்களோட இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கணும், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து டெவலப் ஆகணும், எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்கணும் ஒரு லேர்னிங்ன்றது. ஸோ என்ஷூர் நான் ட்ரென்சி அமோங் தி students. So conclusion பார்க்கும்போது through positive relationship students not only learn that particular beliefs are useful for functioning in schools and the classrooms, they also internalize beliefs valued by significant others such as parents and teachers. So கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரோல் ஆஃப் ஹெல்த்தி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இன் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்னா இந்த கண்டென்ட் நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.